ஹீரோ கம்பெனி ஃபைனலாக அவங்களோட எக்ஸ்பல்ஸ் 210 மாடலை அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா பாரத் ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸிங் என்ன, இந்த வண்டியில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி புது பைக்ஸ் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்க நம்ம யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த மோட்டர் சைக்கிளோட ப்ரைஸிங் தான் 1,75,800 ரூபாய்க்கு இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2,10,000 ரூபாய்க்கு உள்ளே இந்த மோட்டர் சைக்கிளை நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இந்த மோட்டர் சைக்கிள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மோட்டர் சைக்கிளை ஒரு பக்காவான ப்ராப்பரான ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளாக மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்பல்ஸ் 200 ஒரு ப்ராப்பரான அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் தான். இதில் நல்லாவே இந்த 210 இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மோட்டர் சைக்கிளோட லுக்ஸ் அண்ட் டிசைன் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பல்ஸை கம்பேர் பண்ணாங்க, லுக்ஸ் அண்ட் டிசைன் கொஞ்சம் பெட்டராக நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மோட்டர் சைக்கிள் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டர் சைக்கிள் ஒரு 210 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த 200 பார்த்தீங்கன்னா 200 சிசிக்கான ஆயில் கூல்ட் இன்ஜின் தான் இருந்துச்சு. இதில் அதை கம்பேர் பண்ணக்கல ஒரு டிஓஐசி செட்டப் நல்ல லிக்விட் கூல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24.5 பிஹெச்பி பவரையும் ஒரு 20.7 Nm ஆஃப் டார்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். முன்ன இருந்ததோட பவர் அண்ட் டார்க் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைவேல இந்த லாங் ட்ராவல் க்ரூசிங்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மோட்டர் சைக்கிள் வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்ன இருந்த மாடலில் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கிடைக்கும். இதில் அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் உங்களுக்கு கிடைக்கும். முன்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நார்மல் கிளச் தான் இருந்துச்சு. ஸோ நல்லாவே இந்த இன்ஜினை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து இந்த மோட்டர் சைக்கிளில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடி டெய்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபீச்சரிஸ்டிக்காக இது இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து இந்த மோட்டர் சைக்கிளோட சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210 mm டிராவல் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 200 mm டிராவல் இருக்கக்கூடிய நல்லா லாங் டிராவல் சஸ்பென்ஷனாக இந்த மோட்டர் சைக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இந்த மோட்டர் சைக்கிளோட அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 220 mm இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹைட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதனால் உங்களால் கொடுக்க முடியுது. ஃப்ரண்ட் வீல் சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 இன்ச் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் வீல் செட்டப்பாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு கிராஸ் ஸ்போக் வீல்லாம் கிடைக்காது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்போக்ஸ் வீல் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 செக்ஷனுக்கான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 இன்ச் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் அப்படியே பார்த்தோம்னா உங்களுக்கு 18 இன்ச்சுக்கான வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு நார்மலான ஸ்போக்ஸ் வீல் தான். இந்த வண்டியில் வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் கிடைக்காது, டியூப் டயர் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து கிராஸ் ஸ்போக்ஸ் வீல்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த மோட்டர் சைக்கிளோட ப்ரைஸிங் 1,75,800 ரூபாய் தான். ஸோ இதனால் அந்த காஸ்ட் கட்டிங்காக அந்த கிராஸ் ஸ்போக் வீல்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஸ், டிஸ்க் பிரேக்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மோட்டர் சைக்கிள் வந்து ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் வந்து கொடுக்குறாங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. ரியர்வேல் ஏபிஎஸ் மட்டும் நம்ம வேணும்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆஃப் ரோடிங்லாம் பண்ணிக்கிறோம்னா அந்த ரியர்வேல் ஏபிஎஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மோட்டர் சைக்கிளோட இந்த சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 830 mm வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஒரு 220 mm கிட்ட இருக்குது. ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் இந்த ஷார்ட் ரைடர்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஓட்டவே முடியாது. கொஞ்சம் டாலாக இருக்கிற ரைடர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த மோட்டர் சைக்கிள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மோட்டர் சைக்கிளோட இந்த பில்லியன் சீட் வந்து அவ்வளோ காலம் இல்லை. ரைடருக்கான சீட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. பில்லியனுக்கான சீட் வந்து ரொம்பவே குட்டையாக தான் வந்து இருக்குது. ஸோ இந்த மோட்டர் சைக்கிளோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதோட லுக்ஸ் பார்க்குறது நல்லா அக்ரெசிவாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 13 லிட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் E20 பெட்ரோலை வந்து சப்போர்ட் பண்ணும். ஆவரேஜாக இந்த மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 35 to ஒரு 40 km வரைக்கும் இந்த மோட்டர் சைக்கிளோட மைலேஜ் வந்து நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மோட்டர் சைக்கிளோட அடுத்து இந்த டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 4.2 இன்ச்சுக்கான ஒரு டிஎஃப்டி மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் 250ல கூட டிஎஃப்டி மீட்டர்லாம் கொடுக்கல. ஒரு நல்ல ஒரு டிஎஃப்டி மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கக்கூடிய ஒரு மீட்டராக தான் இது இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய மீட்டராகவும் இருக்குது. இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ஷனும் இருக்குது. ஸோ ஃபுல்லி லோடடான ஒரு ஸ்பீடோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷனலாக நம்மளுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் ஜாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொபைல் ஃபோன்லாம் லாங் ட்ராவல் போகிறோமா சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸை இந்த மோட்டர் சைக்கிளை ஆட் பண்ணி இந்த வண்டியோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1,75,800 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கு வந்து இந்த மோட்டர் சைக்கிள் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோட் நம்ம எடுக்கும் பொழுது நம்ம ஊரில் ஒரு 2,10,000 ரூபாய் வரைக்கும் இந்த மோட்டர் சைக்கிளோட ஆன் ரோட் ப்ரைஸுங்கிறது வரும். ஸோ இந்த பைக் பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ தான் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.